எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ பிஸியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஷார்ட் டீ பிரேக் நமக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்கும். இன்னைக்கு இந்த மாதிரி டைமில் ஈஸியாக டேஸ்டியாக குடிக்கிற ஒரு பாப்புலர் டீ ரெசிபி பார்க்கலாமா? இது கடக் சாய். வாங்க ரிச்சான ஸ்ட்ராங்கான இந்த டீ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன உரல்ல 3 ஏலக்காய், தோல் எடுத்து நறுக்கி வச்ச 2-3 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம். இப்படி ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி ஏலக்காய் இடித்து சேர்க்கறது தான் இந்த டீயோட ஸ்பெஷாலிட்டி. நல்ல வாசனையாகவும் இருக்கும். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு டீ ரெடி பண்ணுறேன். இது 2 டீக்கான அளவு. ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது 250 ml கப். தண்ணி சூடாகும் போதே இடித்து வச்ச ஏலக்காய் இஞ்சியை சேர்த்துருங்க. நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் இப்போ டீ தூளை சேர்த்துக்கலாம். இந்த டீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீ, அதனால நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்க்குறேன். டீ தூள் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கலாம். சர்க்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ 1 கப் தண்ணி எடுத்திருக்கோம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன். இது காய்ச்சின பால். பால் சேர்த்தப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு டீயை வடிகட்டிடலாம். அவ்வளோதாங்க, நல்ல ஸ்ட்ராங்கான கடக் சாய் தயாராகிடுச்சு. யூஸ்வலாக இந்த மாதிரியான ஸ்ட்ராங் டீ உங்களுக்கு டீ கடையிலலாம் கிடைக்கும். சூடான இந்த ஸ்ட்ராங் கடக் சாயை நீங்கள் கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் இல்லை பிஸ்கெட்ஸ் கூட வச்சு சர்வ் பண்ணுங்க. நல்ல ஸ்ட்ராங்காக ரிஃப்ரெஷிங்கான இந்த டீ உங்கள் பர்சனல் ஃபேவரட்டாக மாறிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.